மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சது குறித்தும் பேரவையில முதலமைச்சர் குறிப்பிட்ட 2 நாட்கள் பேசி இருந்தாரு. ஆமா, அதனாலதான் நேத்து காட்சி வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காய்ச்சல் வந்து படுத்துக் கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அந்த காலத்துல மன்னன் இருப்பார், கதையெல்லாம் கேட்டு மன்னர் அப்படியே அரண்மனையில் உல்லாசமா இருப்பார். அங்க இருக்கிற ராஜா மந்திரி வந்து அவன் மன்னர் கேட்பார், மந்திரிய எப்படி நாட்டு நடப்பெல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, நாட்டில் மும்மாறி மழை பெய்யுது, மக்கள் எல்லாம் சுவச்சமா இருக்கிறாங்க, நாடு நல்லா இருக்கு சொல்றாரு. அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. நாட்டு மக்களை பார்த்து கவனிச்சா தானே தெரியும், ஊடகத்தை பார்த்தா தான் தெரியும், பத்திரிகை பார்த்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இல்ல அதிகாரிகளை ஏதாவது கொடுக்கிற அந்த செய்தியாவது முழுமையா பார்த்து செயல்படுங்க தான் நாங்க சொல்றோம். இவரும் செயல்பட மாட்டாரு, நாங்க செயல்பட வேண்டும் என்று தூண்டினாலும் அதை கேட்டு செயல்படாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம். மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சது குறித்தும் பேரவையில முதலமைச்சர் குறிப்பிட்ட 2 நாட்கள் பேசி இருந்தாரு. ஆமா, அதனாலதான் நேத்து காட்சி வந்து படுத்துட்டாரு நினைக்கிற ஒருத்தர். தவறு செஞ்சவங்க ஆளுங்கட்சியினர் இருந்தாலும் அவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவையில பதிவு நீதிமன்றமே சொல்லி இருக்குது இல்ல, பதவியில் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா? ஒரு உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிருக்குது, நாடே தலைகுனிந்து இருக்குது. இவர்களால் தமிழ்நாடே தலைகுனிந்து இருக்கின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.